வீட்டிலேருந்து பைக் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு லாரியில் ஏற்றுற அளவுக்கு ஒரு லோடு ஏற்றிட்டு போயிட்டுருக்கோம். இப்போயே தெரியும்னு நினைக்கிறேன். கிம்பிள் பாக்ஸு நானும் நம்ம விக்கியும் தான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் லோடில் போயிட்டுருக்கு எஸ்டி. ஸோ போரூர் டோல்கேட்டில் வந்து ரவியும் மற்ற ரைடர்ஸ் ஒரு 4-5 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணிட்டு ஃபஸ்ட் மீட்டிங் பாயிண்ட் கிளம்புறோம். ஓகே காய்ஸ், வீடியோ பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்டி கிளப் தமிழ்நாடுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைமில் வந்து நம்ம டீமில் நைட் ரைடு, ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ரைடு. ஆக்சுவலி எப்பயுமே கிளம்புனோன்னா ரிட்டன் தான் நைட் ரைட் பண்ணுவோம். கிளம்பி ஃபுல் நைட் ஓட்டுவோம். இப்போது இங்கேருந்து நம்ம ஆனக்குளம் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 670 கிலோமீட்டர்ஸ் வருது. அப்படின்றதுனால சென்னை டு ஆனக்குளம் நைட் ரைடாகவே பிளான் பண்ணிட்டோம். பிகாஸ் நம்ம ரைடர்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போனாலுமே நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோவும் கண்டிப்பாக எல்லா வீடியோ மாதிரி ராவாக தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் இதுவாலாம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவோட ஃபீல் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வழக்கம் போல் ரவி வந்து நிற்கிறப்பெல்லாம் ரவி விளாக் பண்ணுவோம். மோட்டோ விளாகிங் நான் கண்டினியூ பண்ணுவேன். இப்போ சைத்து வந்திருக்காரு. சைத்தை வந்து ஸ்டே போயிட்டு எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணுறது போகிறதெல்லாம் சைத்து பண்ணுவார். ஸோ எனக்கு பர்சனலி இந்த பைக் வந்து ரொம்ப பிடிக்குது. பிகாஸ் நான் எவ்வளோ வெயிட்டு நான் கொண்டு கேரி பண்ணாலும், டாப் பாக்ஸ் இருக்குது, மேலே டென்ட் பேக் இருக்குது, அதுக்கு மேலே விக்கி மாமாவோட லக்கேஜ் இருக்குது, அது இல்லாமல் நான் கேமரா பேகு, டேங்க் பேகு, நாங்கள் போட்டிருக்க சூட்டு, இது இல்லாமல் விக்கி மாமா, அப்புறம் ட்ரோன் பேகு. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 350 to 400 கிலோ வெயிட்டு நாங்கள் வந்து இப்போ கேரி பண்ணோம். ஸோ அப்பயுமே நம்ம தலைவன் கொஞ்சம் கூட அசரல. ஸோ எஸ்டி ரியலி வந்து எனக்கு இது பிடிக்குது. பவர் ட்ராப் எங்கேயுமே இருக்காது இந்த பைக்கில் நான் பார்த்த வரைக்குமே. ஸோ நிறைய அதிமேதாவிகள் வந்து எஸ்டி ஆகு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ பட் நம்ம வந்து பர்சனலி யூஸ் பண்ணதால சொல்கிறேன். ஆக்சுவலி நான் 1 இயரில் இந்த பைக்கை 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே லாங் ரைட்ஸ் தான். நான் ஷார்ட் ரைட்னு எதுவுமே போனதே இல்லை. நிச்சயமாக ஒரு ஒர்த்தான பைக் தான். ஒரு சின்ன சின்ன மைனர் இஷ்யூஸ்லாம் இருக்குது, எலக்ட்ரிக்கலி இஷ்யூஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்க வந்து இந்த R&D டீம் வந்து ஸ்பேரில் கொஞ்சம் யூஸ் பண்ணுற ஸ்பேர் பார்ட்ஸில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ணால் கண்டிப்பாக எஸ்டி அட்வென்ச்சர் இஸ் ஒரு 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 இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க ஒரு டூர் எல்லாருமே வராங்க எல்லாமே. ஸோ அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி அடிச்சுக்க வேறு காம்படிட்டரே கிடையாதுன்னு தான் சொல்லணும். மைலேஜ் வெரி குட். ஹைவேல சொல்கிறேன், லோக்கலில் நீங்கள் ஓட்டிகிட்டு என்ன திட்டாதீங்க. ஹைவேல இட்ஸ் டூ குட். அரௌண்ட் 37-38 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது ஜென்டிலாக ஓட்டணும். ஒரு 100 to 110 மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மினிமம் 35 வந்து மைலேஜ் கொடுத்துருது. எஸ்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணாங்கன்னா, இந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் போட்டு வண்டி இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா த பெஸ்ட் வெஹிக்கிள் ஃபார் லாங் டூரிங் அண்ட் அட்வென்ச்சர் ரைடிங். குட்டியான ஒரு மீட்டிங் பாயிண்ட். அதாவது நம்ம ரைடர்ஸ் எல்லாமே இங்கே ரவி, ஸோ இவங்கெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே ரீச் ஆகிட்டு இங்கேருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு மீட்டிங் பாயிண்ட் போக போகிறோம். 6 எல்லாருமே நான் இங்கே வர சொல்லியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் சீக்கிரமாக வராங்களோ பார்த்துட்டு நம்ம 9 o'clock வந்து மீட்டிங் பாயிண்டில் இருக்கணும்னு நான் பிளான் பண்ணேன். ஸோ எப்பயுமே நம்ம பிளான் பண்ணால் அது நடக்காது. பிகாஸ் ஆஃப் நம்ம ரைடர்ஸ், நம்ம பில்லியன்ஸ் எல்லாருமே அப்படி தான். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து லாஸ்ட் ரைட்லையுமே நிறைய பேர் வந்து ட்ராபேக்காக சொன்னாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக நாங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நாங்கள் சரி பண்ணிவிடுவோம். ஓகே காய்ஸ், மறைமலை நகர் வருது மாமா. ஸோ நம்மளோட உமன் பில்லியன்ஸ் எல்லாருமே காரில் வராங்க. ஸோ காரில் வரவங்க ஏன் நம்ம பில்லியன் சொல்லணும்? ஓகே, இருந்தாலும் சொல்லுவோம். ஏன்னா அவங்க பைக்லேயும் அப்போ உட்காருவாங்கன்னு நினைக்கிறேன். நவுரா 2 சைடு 2 இருக்கு. இந்த பக்கமா ஃபஸ்ட்டு டோல்கேட் சென்னை போரூர் டோல்கேட் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மூவ் ஆகிட்டோம். வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு இன்னும் 32 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரைட் 32 கிலோமீட்டர் மீட்டிங் பாயிண்ட். ஸோ இந்த ஸ்டாப்பு வந்து இதுதான் சென்னை ரைடர்ஸோட மீட்டிங் பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து போரூர் டோல்கேட்லேருந்து 32 கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்குது.
ஸோ ஓகே காய்ஸ், நான் ஃபஸ்ட் மீட்டிங் பாயிண்ட் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நிறைய ரைட் பண்ணியிருக்கீங்க? ஓகே, ரோட் சிக்னல்ஸ்லாம் எல்லாம் ஓரளவுக்கு தெரியும்ல சார்? சூப்பர். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா சிக்னல்ஸ் மட்டும்? சும்மா ஜாலியாக சொல்லுங்கள், எதுவும் இல்லாமல ஏதாவது வேணுமா? சரி சொல்லுங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை, ஜாலியாக இருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம பசங்க தான். ஓகே, இப்போ வந்து ரூல்ஸ் வந்து சைத்தன்யா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பெருசாக ரூல்ஸ் எல்லாம் இருக்காது, ஒரு 4 தான். ஸ்லோ டவுனு, ஸ்பீட் அப்பு, ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஸ்டாப். ஏதாச்சும் எமர்ஜென்சினா ஸ்டாப் சொல்லுங்கள். யாராச்சும் பின்னாடி நடுவில் ஒரு டெய்ல் இருப்பாங்க, அதில் நடுவில் யாராச்சும் இருப்பாங்க, அவங்க சொல்லலாம். பின்னாடி ஏன்னா நீங்கள் மிரரில் பாருங்கள், ஏன்னா இப்போ நைட் ரைடு நீங்கள் மிரர் மேக்ஸ் பார்க்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இப்படி ஆக்சுவலி இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நல்லா யூஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் எடுக்கணும்னா லெஃப்ட்டு, ஆனால் உங்கள் முன்னாடி யார் போகிறாங்களோ அவங்க பின்னாடி நீங்கள் கரெக்டாக அந்த லைனில் தான் இருக்கணும். இப்படி சொன்னால் ஒன் லைன், சிங்கிள் லைன், இல்லைனா 2 லைன், ஓகேங்களா? ஓகே, முடிச்சிட்டாரு, சீக்கிரமாக முடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக அவர் பேசின தமிழ் யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? எல்லாருக்கும் புரிஞ்சுது இல்லை? ஓகே, அவர் வந்து அவர் நேட்டிவ் வந்து ஆந்திரா, அவர் தமிழ் வந்து அப்படி தான் பேசுவார். புரிஞ்சுது இல்லை? சூப்பர். ஓகே ஓகே, ஆக்சுவலி நம்ம சிங்கிள் லைன் வந்து எங்கெல்லாம் எடுப்போம்னா ரோட்டில் போகிறப்ப ஃபுல்லாக சிங்கிள் லைன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா 18 பைக்கு ஒரே லைனில் போயிடலாமா இல்லை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஒரே லைன் போகலாமா? கார் நீ ஏன் பேசுகிற? ஒரே லைன் சிங்கிள் லைன் போயிடலாமா இல்லை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஸ்ப்ளிட் பண்ணிடலாமா? ஓகே சரி, ஓகே டன். ஒன்றா போகலாமா? இல்லை மாமா, 18 பைக் மாமா, கஷ்டம். ஓகே ஓகே தான். இப்போ வந்து ஒரு டீம் வந்து சைத்தூர் லீட் பண்ணுவார், உங்களை ஒரு டீமோட டைல் வந்து அருண். செகண்ட் டீம் ஏ வந்து நான் லீட் பண்ணுறேன், என்னோட டைல் வந்து இவர் வந்து காரில் வந்து நமக்கு டைலாக வருவார். ஓகே டன், பிரின்ஸ். அவ்வளோதானே. சிக்னல்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டோம். யார் என்ன முன்னாடி கை தூக்குறாங்களோ அதை நீங்கள் தூக்கிடுங்க, அவ்வளோதான். இன்னொன்று, பின்னாடி வந்து உங்களுக்கு கோ ரைடர் பின்னாடி வரவங்க வரலைன்னா ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் அப்படி ஸ்லோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா லைனும் ஸ்லோ டவுன் ஆகிடும். ப்ளஸ்ஸு யாருமே ஹை பீம் யூஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து ஹை பீம் யூஸ் பண்ணாதீங்க. முன்னாடி வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஓட்ட முடியாது, ஓகேங்களா? எமர்ஜென்சி இருந்தால் பிளிங்க் பண்ணுங்க ஒரு 2-3 டைம்ஸ், அப்போ ஸ்டாப் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இவ்வளோ தான், பெரிய ரூல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக போகலாம். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணுறீங்க? சூப்பர் சூப்பர். டீமாக ஃபஸ்ட், சூப்பர், நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, ப்ரோ எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஷோல்டர் பிடிச்சிக்கோங்க, ஷோல்டர் பிடிங்க. ஏறி நில்லுங்க. அப்போ கால் தூக்கி போடுங்க. ஓகே காய்ஸ், ரெடி? சரி, நம்ம இப்போது ஃபஸ்ட்டு மீட்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம டீம் கிளம்பிடுச்சு. ஒருத்தர் வாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 99 காஃபி அங்கே தான் வந்தாச்சுங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பிரேக் இது. நம்மளோட பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 அப்படியே லைனாக நிற்க வச்சுட்டோம். கார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி பக்கத்தில் அங்கே போட்டாச்சு. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிச்சு காஃபி குடிச்சிட்ருக்காங்க, யாருக்கு என்னென்ன வேணுமோ சாப்பிட்ருக்காங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock ஆயிடுச்சு. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 21. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு ஆனக்குளம் நேற்றே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. உளுந்தூர்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் ஜாயின் பண்ணிடுறாரு. மீதி 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி டோல், சமயபுரம் டோல் வந்து மீட் பண்ணிவிடுவாங்க. சூர்யா ப்ரோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கரெக்டாக இது பண்ணி எல்லோரும் பேரண்ட்ஸ் வந்துருக்கு.
சரி ஓகே, நாங்கள் கிளம்பிடுவோம். நிறைய ஃபுட்டேஜ் வேறு மாதிரி வரும், இந்த ரைடே வேறு மாதிரி ஃபன்னாக இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். ஹாய் ஹாய். यहाँ पे बाइक में बहुत मजा है. செகண்ட் பிட் ஸ்டாப் வந்து கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி 100 கிலோமீட்டர்ஸ் 1.5 hours, கரெக்டாக 1.5 ஹவர்ஸில் 100 கிலோமீட்டர்ஸ் அடிச்சிட்டோம். ஸோ இப்போது நம்ம பைக்ஸ் எல்லாமே இங்கே போட போகிறோம். எங்கடா போடுறது பைக்ஸை? யாருமே வரலையா? ஓகே மாமா, இங்கே ஃப்ரண்ட்டில் போடலாம் மாமா, கேப் இருக்கான். லைன் பண்ணுங்க அப்படியே. எஸ், எழுந்து நின்று நில்லு இறங்க. ஓகே, அப்படியே சைடில் போட்டுருங்க. இவர் தாங்க டீமேயோட டெய்லு. இவரை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக இருக்குமாம்மா இங்கே. ஓகே, இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்லாம் இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்லாம் நம்ம அது சமயபுரம் டோல்கேட் ரீச் ஆகிடுவோம். ஸோ அடுத்த ஸ்டாப் அங்கே ரைடர்ஸ் ஜாயின் ஆகுறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்சி டோல்கேட்டில் தான் இருக்கோம். சமயபுரம் டோல்கேட்டில் இருக்கோம். நம்மளோட எல்லா பைக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் ரீச் ஆகிட்டாங்க. இவங்களாம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இங்கே ஜாயின் பண்ணாங்க. மீதி 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சென்னையிலேருந்து வந்துட்டாங்க. ஸோ மற்ற 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மீட் பாயிண்ட். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ப்ரோ, அப்படியே ஒரு 5 பேர் வராங்க. ப்ரோ ஹாய். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். எல்லோரும் இங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஒரு 4 பேர் ஜாயின் ஆகிட்டாங்க. இது வந்து ஒரு திண்டுக்கல் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு நைட் ரைட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம அந்த ஃப்ளோ வந்துட்டோம், எப்படியோ அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக அடிச்சிட்டோம். ஆனால் இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம ஸ்டேயோட லொக்கேஷனுக்கு. ஓகே, போகலாமா? அப்படியே எல்லாம் இங்கே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்காங்க. இவர் தான் பெங்களூர்லேருந்து ஜாயின் ஆகலாம். நீங்கள் 2 பேர். ஓகே ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து அடுத்த டோலில் இருக்கோம். என்னது போடியம் நகர் ஏதோ சொல்லியிருக்காங்க, அது எனக்கு மைண்டில் இல்லை. லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க. லொக்கேஷன் அதெல்லாம் இருக்குடா. பரவாயில்ல, எனக்கு ஓகே ஓகே. இவன் தப்பி போயிட்டான், எங்கே போயிட்டான்னு தெரில. ஒரு லொக்கேஷன் வச்சா இன்னொரு லொக்கேஷன் போயிருக்கான். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ.
டேங்க் ஃபில் பண்ணுவோம். திரும்ப ரெகுலராக எப்பயுமே திண்டுக்கல் வந்தால் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ரயிலையும் இந்த பங்க்கில் தான் பெட்ரோல் போட்டோம். ஹாய் 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 மூணார் மூணார் மூணார். தூக்கம் கண்டிப்பாக வருது. I think எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மூமெண்ட்டில் பைக்கிங் ஸ்பைடர்ஸ் சென்னை டு ஆனக்குளம் இந்த we have a lot of riders here, but we have a special talented person who got a mimicry special. I think our name Sadish Kumar நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். I think அவர் ஒரு கான்செப்ட் வச்சுருக்காரு. இந்த பைக்கிங் ஸ்பைடர்ஸ் ரைடர்ஸில் ஸ்பெசிஃபிக்கான ஆர்டிஸ்ட் வந்து அவங்க கான்சன்ட்ரேட்டோ சம்திங் ஸ்பீச் தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கோ. அவங்க வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸாக பண்ணி தருவாங்க. சதீஷ்கோ வெல்கம். இன்னைக்கு ஃபைட்டு பிடிச்சி நேராக இங்கே வந்தேன். நீங்கள் சொன்னீங்க, நான் கரெக்டாக வந்துட்டேன். ரவி 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 ஆடியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம ஜாலியாக இருக்கணும். என்ன மைண்டு ஆஃபாக இருந்தாலும் அப்படி இங்கே வந்து சும்மா டூர் வந்து அப்படி போட்டு ஓகே. எனவே இந்த மாதிரி வந்துச்சு கூப்பிடுங்க. நான் என்ன இருந்தாலும் எது இருந்தாலும் நான் வந்துடுறேன். ஓகே, மகிழ்ச்சி வர்றேன்.
சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து ஏகே வராரு. நீங்க வந்து ரேசிங்லாம் போயிருக்கீங்க, எங்க கூட பைக் ரைடிங் வந்ததுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், எப்படி இருந்தது? தெரியலத்தம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அண்ணா சாப்பாடு போட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் சிக்கன் கம்மியாக இருந்துச்சு எனக்கு. பரவாயில்ல, அடுத்த வாட்டி சாப்பிட போனோம். அது 2026 என்னங்கண்ணா, என் நெஞ்சில் கூட இருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. நல்லா இருந்துச்சு, எல்லாரும் நல்லா இருந்துச்சு. ஏனை பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நாளைக்கு பார்த்துலாண்ணா, காட்டுவீங்களா? ஏனையை காட்ட சொல்லுங்க. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எம்ஆர் ராதா கேளியா? கமலஹாசன் ரொம்ப பழைய ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்திருக்காரு. பொதுவாக நான் எந்த ஃபங்க்ஷன் நான் வரமாட்டேன். நீங்கள் கூப்பிட்டுக்காண்டி நாங்கள் வந்தேன். எதுக்காண்டின்னா அதுக்காண்டி இல்லை, அது வந்த மைண்ட் ரெடியாக இருந்துச்சு, நான் வந்தேன். அதுக்காண்டி நீங்கள் எதாவது சொல்லக்கூடாது. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்தால் நானும் இந்த மாதிரி எனக்கும் மைண்டு ஸ்கிப் ஆகிறது நல்லா இருக்கும்ல. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எஸ்டிஆர் வருவாரா இல்லை லேட்டாக வருவாரா? சிம்பு வருவார். ஆக்சுவலி பிரச்சனை இல்லைங்க எனக்கு. என்னையா பண்றீங்க நீங்க? சூப்பரா இருக்குங்க, டான்ஸ் தான் பண்றீங்க. என்ன விட தாண்டி ஆடுறீங்க நீங்க. எப்படி நீங்க எஸ்டிஆர் கொஞ்சம் பெருமையா இருக்கு. நான் இங்க வந்து காட்டு பின்னாடா அண்ணா கூப்பிட்டாங்க. நான் சென்னை இதுக்கு வந்தோட எதுக்குடா இங்க நட போத்தீஸ் பக்கத்துல இருக்கடா. சாரி, ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. நானும் திரும்பி இங்க வரும். நீங்க வாங்க, இங்க பார்த்துக்கலாம். ஓகே, It's very nice, ra. It's very beautiful, ra. I not became this, ra. Actually, hey, இந்த மாதிரி ஃபங்க்ஷனா, இந்த மாதிரி ட்ரிப் வேணா கூப்பிடுங்கடா. எது இருந்தாலும் எங்க இருந்தாலும் நான் வரேன்டா. வரட்டுமா? இந்தாங்க. கேக்குதா நான் பேசுறது? காலை 10 o'clock வந்து ஜீப் சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடும். அது முடிச்சுட்டு வந்து லஞ்ச் முடிச்சுட்டு ஃப்ரீ ரைட். நீங்கள் ஜாலியாக வெளியில் போயிட்டு நீங்கள் எங்கே போனாலும் ஒரே இடத்துல தான் சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்குது. இதை திரும்ப ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா, ஒரு நேரம் சுற்றி வரதுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு ப்ரோ வெளியில். வாட்டர் ஃபாலா ஜிப்லைன் இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் ப்ரோ. இல்ல இல்ல போலாம், அங்க போலாம். நீங்க மட்டும் இந்த இடத்த விட்டு வெளியே போங்க. நான் 5 மணி நேரம் வெளியே உள்ள வரது. போய் பாருங்க தனியா. சரி, ஓகே. இந்த இடத்த விட்டு வெளியே போய் பாருங்க. மூணாவது போய் பாருங்க. திருப்பி உள்ள அப்படியே வரீங்க பாருங்க. 5 hours ஆகும். ஃப்ரீ ரைட் போயிடாதீங்க, யாரும் போயிடாதீங்க. சரி, ஓகே. ஃப்ரீ ரைட் முடிச்சுட்டு வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு திரும்ப நாளைக்கு ஈவினிங் இதே போல. இதோட நல்லா கொஞ்சம் எல்லாரும் ஜாலியா இருங்க. ஒன்றும் எல்லாம் மைக்கேல் ஜாக்சன்லாம் இல்லை, ஜாலியாக ஆடலாம். ஜாலியாக உள்ள வந்தீங்கன்னா ஏதோ கையை கால ஆடலாம், டான்ஸ் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணலாம் சார்? நீங்க பக்கத்துல ஸ்டெப் பண்ணி அதை எப்படி போடுவீங்க? நானா சரி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனக்குளம் ஸ்டேயில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி தான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டே நாங்கள் பிளான் பண்ணோம். பட் வந்து இப்போ ஃபுல் டேவாக மாற்றிட்டோம். மொத்தம் எத்தனை ஜீப் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 4 ஜீப் இருக்குது இந்த லைனில். ஸோ அங்கே ஒரு ஜீப் இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
எங்கெங்கே போக போகிறேன்னு சொல்கிறத விட அப்படியே பாருங்கள், அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாங்க, நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்டா கத்துறீங்க? ஹாய் 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 சொல்லிடுங்க, ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். குளிக்கிறதுக்காக ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஆமா சொல்லுங்க. ஆமாவா? வணக்கம். நாங்க வந்து ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். ஓகே. எங்களை வந்து இவரா கூட்டி வந்திருக்காரு. கேப்டன் ஆஃப் தி ஷிப். இவனுக்கு லவ் ஃபெயிலியர்னு அந்த கேமரால சொல்லிருப்பான் பாருங்க. பேரு ஆசிகா இருக்கு. அந்த பிள்ளைக்கு ஜனவரில கல்யாணம் ஆகுது. எல்லாரும் அந்த பிள்ளை பேரு ஆசிகா. ப்ரே பண்ணிக்கோ. இப்ப பேசுனதெல்லாம் எடிட்டிங்ல தூக்கிடுங்க, இல்லாட்டி அவங்க அம்மா வீட்ல இருந்து அவங்க தூக்கிடுவாங்க. ஓகே. இங்க பாருங்க. இல்ல இருக்கு. மாமா ஹீரோயின், ஹீரோ, ஹீரோயின் நம்பர் 2, ஹீரோயின் நம்பர் 3, ஹீரோ நம்பர் 4 எங்க இருக்காரு? ஹீரோ நம்பர் 4 இருக்காரு பாருங்க. இவர் தான் டைரக்டர் மிஸ்கின். இவங்க எல்லாத்தையும் வச்சு இவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. ஆமா, நம்ம டைலாக் சவுண்டா ரெடி ரெடி. அப்படியே ஒரு சார்ஜ் இல்லை. ரெடி ரெடி மாமா. ஆக்ஷன். சவுண்டாடா. ரெடி ரெடி ஆக்ஷன். வெயிட் வெயிட். ரெடி ஆக்ஷன். நான் ஒரு அப்பாவி. சத்தமா தான் பேசுறேன். நான் ஒரு அப்பாவிடா. அது யாருன்னா அந்த மணிரத்னமோட ஒரு போட்டோ. வாங்க குடிங்க. நாங்க எவ்வளவு பெரிய கேமராமேன் சொல்லிட்டு சூப்பர். யாருன்னு கேட்டோம். இது பிசி ஸ்ரீராமுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? பிசி ஸ்ரீராமுக்கு தெரியும் வரை ஷேர் செய்யவும். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நம்ம வந்து இப்போது சென்னை டு ஆனகுளம் ரைடில் வந்து டே 2ல் இருக்கோம். அதாவது ரைடு முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து சைட் சீயிங்ஸ். ஸோ காலையிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரைடர்ஸ் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஆக்சுவலி இது பேர் எதுவும் தெரியல, கைநகிரி வாட்டர் ஃபால்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு எடுத்துகிட்ருக்குன்னா மைக்கோட ஆடியோ செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு இப்போ நான் கைஸ் இங்கே பாருங்கள். ஆக்சுவலி இந்த வியூ பாருங்களேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. அந்த கைஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நம்ம ஒரு 13 ஸ்லாட் வந்து வரேன்னு சொன்னவங்களையும் கூப்பிட்டு வர முடியல. பிகாஸ் ஏன்னா ஸ்லாட் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நம்ம பிளான் பண்ணதே 35, அப்புறம் 40 ஆச்சு, அப்புறம் அதையும் தாண்டி 47 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே அங்கே அகாமடேட் பண்ண முடியல. கண்டிப்பாக அடுத்த டைம்லாம் வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் கொண்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டேவை பார்ப்போம். பட் ஆனால் இந்த ஸ்டே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டே, நல்லா இருந்துச்சு. ஸோ ரைடர்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பின்னாடி நான் போடுறேன், பாருங்கள்.
மைக் இங்கே தான் இருக்குடா, இது ஆஃப் பண்ணிடலாம்டா. ரவி இதான் இந்த வாட்டியும் ஒழுங்கா இருங்க, இந்த வாட்டியும் ஒழுங்கா எடுக்க மாட்டாங்க, திரும்ப டேக் போவோம். கைஸ் ரெடியா? வெயிட் பண்ணுங்க. வெயிட் 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 ஆக்ஷன். ஐயோ கட் பண்ணிட்டேனே. போகலாமா? டைம் ஆகிடுச்சு, போய் சாப்பிட்லாம். இப்போது நாங்கள் வந்து ஃபால்ஸில் வந்து குளித்து முடிச்சுட்டு கிளம்பி ஸ்டேக்கு போகிறோம். லஞ்ச் முடிச்சுட்டு திரும்ப அடுத்து ஜீப் சஃபாரி கண்டினியூ ஆகும். ஸோ குளித்து முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே இங்கே ஒரு லேட் ஆச்சு. இந்த ஃபால்ஸ் வந்து நீங்கள் ஆக்சுவலி இன்னும் பார்க்கலாம். இங்கே வருது, இதுதான் அந்த ஃபால்ஸ்.
வாங்க வாங்க வாங்க. ரவி ரீல் எடுறா. வண்டி ஓட்டுறது யாரு? சிவமணி சாரு. குட் மார்னிங். நான் என் பேர் அஜித்குமார், புதுக்கோட்டையிலேருந்து வரேன். இந்த ரைடு வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி வந்தேன். மற்றபடி ரைடு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ்லாம் என்கேஜாக இருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். பட் ஓகே, ஆம்பியன்ஸ் ஸ்டே அதெல்லாம் ஓகே தான். பிளானிங் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். வேறு நான் ஆர்கனைஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள் ப்ரோ. மற்ற எல்லாம் ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. அமௌண்ட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், இல்லை இந்த அமௌண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கலாம். அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. பட்டு ஸ்டே ஓகே, சூஸ் பண்ண பிளேஸ் ஓகே, ரைடிங்லாம் ஓகே தான். கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேறு மாதிரி ரைடிங்காக இருக்கும் இது. ஹாய், திஸ் இஸ் ஜோதி ஃப்ரம் பெங்களூர். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ரைடு. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் வெரி ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அனதர் ஒன் திங், இங்கே ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணி இருக்கிறது இடம். ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லோரும், குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே. ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட்டு உமன்ஸுக்கு. ப்ளஸ் ரைடர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா ரைடர்ஸ் வந்திருக்காங்க, 47 வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்லி, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் தான். தென் ஹாப்பி ஃபீட்பேக். ஐ எம் பிரவீன்குமார் ஃப்ரம் விழுப்புரம். ட்ரிப்புக்காக வந்திருந்தேன். நல்லா பண்ணியிருந்தாங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க குரூப் ட்ரிப்ஸ். அண்டு ஃபுட்டாக இருக்கட்டும், அண்டு போகிற பிளேஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட விஷுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அமௌண்ட் மேட்ரு இல்லை, அந்த மொமெண்ட்ஸ் தான் மேட்ரு அப்படின்னு புரிய வச்சது இந்த ரைட்ஸ். ஸோ பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் வித் தெம். தேங்க்யூ ஃபார் த குட் ரைட்ஸ். ஹாய், ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் சென்னை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ரைட். ரொம்ப தூரம் வர்றது வித் 2 வீலர். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு திஸ் பைக் ரைடர்ஸ்.
தட்ஸ் தேங்க்ஸ். ஹாய், என் பேர் இர்ஃபான். நான் வந்து மதுரையிலேருந்து வரேன். நான் வந்து இங்கே பைக்கிங் ஸ்பைடர்ஸ் வந்து எங்கள் அண்ணன் சென்னையில் இருக்கனால அவங்க போனாட்ட அந்த கொல்லி ஹில்ஸ் போனாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். சரி, இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு ஒரு பெரிய டீமோட சேர்ந்து போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறப்ப தான் இந்த ட்ரிப்புக்கு அவங்க போஸ்ட் பண்ணாங்க. போஸ்ட் பண்ண நைட்டே நான் எங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டேன், இந்த ட்ரிப்புக்கு நான் வரேன், நான் போகணும் அப்படின்னோடனே. ஏன்னா எனக்கு அது ஒரு பக்கம் மதுரை ரூட்டுன்னொடனே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மைண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பேசினதுக்கப்புறம் அவங்க ஓகே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து சரி அப்படின்ட்டு அட்வான்ஸு அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி போட்டதுக்கப்புறம் அங்கேருந்து ரவி ப்ரோ ஒருத்தவர் பேசினார். அவர் பேசுகிறப்பே தெரிஞ்சிருச்சு இந்த ரைடு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா அவர் பேசுகிறப்பே ரொம்ப நாள் ஏதோ பழகின ஒரு பையன்ட்ட பேசுகிற மாதிரி, ஒரு ரொம்ப நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்க பேசுகிற மாதிரி பேசினார். அப்போவே இந்த ட்ரிப்பு ஓகே, இது இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வைப் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி எப்படா அந்த டேட் வருன்ற மாதிரி இருந்துச்சு. டேட் நெருங்க ஒரு மாதிரி அமோகமாக இருந்துச்சு. வந்தோம், சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே நல்ல டீம். ஒரு எல்லாருமே ஃபேமிலி மாதிரி, இந்த விக்கி ப்ரோ, சிவமணி ப்ரோ எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. புதுசாக இப்போ தான் இவனை பார்க்குறோம் அப்படிலாம் இல்லாமல் என்றைக்கோ எப்போலேருந்தோ பழகுற மாதிரி நல்லா ஒரு பாண்டு மாதிரி இருந்துச்சு. அதாவது சரியான ட்ரிப்பு. நெக்ஸ்ட் டைம் கேட்டிருக்கேன் மணி ப்ரோட்ட, அடுத்த மதுரை பார்க்க போகிற மாதிரி ஏதாவது ட்ரிப்பு போடுங்கன்ட்டு. அதனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. அடுத்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. Hello, my name is Madhav. I am from Chennai. My native is from Maharashtra, but I am working in Chennai currently. So, along with this bike group, I got the information from the Instagram. I joined it via WhatsApp group. The group is very good, very enjoyable. Ride was superb. Management is very good. They planned everything from the beginning to end. Thank you. ஹை கைஸ், என் பேர் சூர்யா. நான் பெரம்பலூர்லேருந்து வரேன். இது என்னோட செகண்ட் ட்ரிப் பைக்கிங் ஸ்பைடர்ஸோட. திஸ் லைக் ஃபேமிலி டு மீ. எஸ்பெஷலி மணி ப்ரோ, அதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு என்கிட்ட. கம்பேர் டு லாஸ்ட் ரைடு, இந்த ரைடு பர்சனலி நான் சொல்கிறது நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு. எனக்கு அதுக்கு இந்த வெயிட்டிங் பீரியட் தான் ப்ரோ, அதுதான் உங்களோட பெரிய ட்ராபேக். ஏன்னா ஒருத்தவங்களுக்காக வரணுன்ட்டு 1 hour வெயிட் பண்ண வைக்கிறீங்க எல்லாரையுமே. அது எல்லாருமே கொஞ்சம் முகம் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் பார்த்துங்க. இந்த வெயிட்டிங் பீரியட் தான் ரொம்பவே பெரிய ட்ராபேக் உங்களில். மற்றபடி ஃபைன், ரைட்ஸ்லாம் ஓகே தான். அதுவுமே தேங்க்யூ. என்னோட நேம் பிரவீன். நான் சென்னையிலேருந்து வரேன். இதான் என்னோடய ஃபஸ்ட் கம்யூனிட்டி ரைடு. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன், பட் அதை தாண்டி இருந்துச்சு என்னோடய ஹாப்பினஸ் எல்லாமே. ப்ராப்பராக அவங்க ஆரம்பிச்சிலேருந்து கொண்டு வந்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஈவன் ஹெட்டு டெயில் ப்ராப்பராக கூட்டு வந்தாங்க எங்களை. யாருமே மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் டெயில் இருந்து ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பராக கூட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வே ஹி ஆர்கனைஸ் எல்லாமே நல்லா பண்ணாங்க. என்ன சின்ன ட்ராபேக்னா எனக்கு ஃபுட்டு கொஞ்சம் செட் ஆகலை, பிடிக்கல. மற்றபடி எல்லாமே ஓகே தான். அப்புறம் மாதிரி பிரேக் கூட ஆஃப் அன் ஹவர் சொன்னாங்க. பட் எனக்கு ஓகே, என்னோடய பாடி டயர்ட் ஆச்சு. பட் ஆஃப் அன் ஹவர் பிரேக் ஓகே தான். மற்றபடி இல்லை, எனக்கு இந்த வேறு பிரச்சனையும் இல்லை. பட் நல்லா இருந்துச்சு எல்லாமே. தேங்க்யூ. ஹாய் கைஸ், என் பேர் சதீஷ்குமார். சென்னையிலேருந்து வரேன். இதான் என் ஃபஸ்ட் டைம் ரைடு. பட் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணாங்க. எனக்கு ஃபுல் அப் டு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லா. ஸோ அடுத்த வரையும் வந்தால் நான் இவங்ககிட்ட நான் வருவேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் தாம்பரத்துலேருந்து வரேன். சாந்தகுமார் பேர். ஃபஸ்ட் டைம் ரைடு வரேன். சிவமணி ப்ரோ, ரவி அண்ட் அருண் எல்லாருமே என்னை பத்திரமா பார்த்து கூட்டியாந்து இங்கே விட்டுருக்காங்க. வெரி நைஸ். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் டைம் வந்ததுனால பயந்துக்கிட்டே வந்தேன். எல்லாம் வர சின்ன பசங்களாக வர்றாங்களே, நம்மளால் ஓட்ட முடியுமான்னு. இருந்தாலுமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் பத்திரமா கூட்டியாந்து இது பண்ணால் நல்லாவும் இருந்துச்சு. என்ஜாய் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. Myself Sai Kumar. This is the second time I'm riding with the group ride. I feel very comfortable and I did not feel any state and did not get any sleep. Very joyful and we have enjoyed the moment and the location was very good and thank you for it. I'm Jawahar. நான் சோலோ ரைட் தான் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி. இதை ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு குரூப்பில் வந்திருக்கேன். நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா காம்படிஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க. டிரைவிங் நல்லா இருந்துச்சு. ரைடுமே நல்லா இருந்துச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க இதில், அதான் ப்ளஸ். தேங்க்யூ. என் பேர் கிருஷ்ணா. நான் வந்து பெங்களூர்லேருந்து வரேன். இப்போது பைக்கிங் ஸ்பைடர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதிக ரைடு வந்திருக்கேன். இந்த ரைடு எப்பயும் இல்லாத அளவுக்கு ஒரு ஜாலியாகவும் இருக்குது. ஆஃப் ரோடிங், புது ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபுட்டு ஸ்டே எல்லாமே நல்லா இருக்குது. ஆனகுளம் போனோம் நைட்டில்.
அது யானையை பார்த்து ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆஃப் ரோடிங் சொல்லது வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு ஒரு ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ரைடுக்காக வெயிட் பண்ணுறோம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பர். தேங்க்யூ பைக்கிங் ஸ்பைடர்ஸ். என் பேர் சையத், நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். இந்த மாதிரி ஒரு மூணார் ட்ரிப்பு போக போகிறோம், ஆனப்புலம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு வரதாகவே பிளான் இல்லை. எனக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகி கொஞ்சம் அந்த பிஸியில் இருந்தனால ஒரு இதாகவே இருந்துச்சு. சரி போவோம், நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து சவுதிக்கு போகிறேன் ரிட்டன். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் ஒரு ட்ரிப்பு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் இங்கே ஒரு கால் வருது, ப்ரோ இந்த மாதிரி நாங்கள் போகிறோம், ஒரு ஆர்கனைஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரை பண்ணுவோம், போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ஆர்கனைசேஷன். ஃபுட்டும் சரி, ரூமும் சரி, செம்மையாக இருந்துச்சு. ஒரு பேசுகிறது, ஒரு கம்யூனிகேஷன் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே செம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க, பழகுனாங்க, சூப்பராக இருந்துச்சு. எல்லா பேருமே இந்த அருண் ப்ரோ, மணி ப்ரோ, விக்கி ப்ரோ எல்லா பேருமே சூப்பராக பேசினாங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும். நிறைய பேர் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவங்க நிறையா மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஜீப் சஃபாரியிலேருந்து ஃபால்ஸ்லேருந்து எல்லாமே நிறையா மிஸ் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. நெக்ஸ்ட்டு நிறையா பேர் வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் கைஸ் எல்லாத்துக்கும். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்தோம் டே பிஃபோர் டே ரைடுக்கு. ஸோ எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் ரைடு தான். ஸோ எப்படி இருக்குமோ, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ரைடுங்கிறனால வந்து கொஞ்சம் வந்து பயமாக தான் இருந்துச்சு, எப்படி பழகுவாங்க என்ன ஏதுன்னு. பட் வந்து ஆக்சுவலாக ஆர்கனைசர்ஸ் வந்து உண்மையிலே வந்து சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஸ்டாப் பண்ணும்போதுமே வந்து எல்லாருமே வந்துட்டாங்களாங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு, லைக் வந்து எவ்ரி டைம் வந்து அந்த டைமிங்லேருந்து ஸ்பீட்லேருந்து வந்து பைக் ஓட்டுறது எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஈவன் எந்த அளவுக்குனா வந்து பேக் கட்டுற வரைக்குமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. மற்ற ரைடர்ஸ் வந்து எந்தளவுக்கு சேஃபாக வராங்க அப்படிங்கிறது வந்து எல்லாமே செக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பிளேஸுக்கு வந்ததுக்கப்புறமே வந்து டில் நவ் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்களா, வெளியே போகிறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி கைண்டாக வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து மூவ் பண்ணாங்க. அதான் பெரிய விஷயம். ஸோ யாருமே வந்து முகம் சுளிக்காமல் ஸோ ஃப்ரெண்ட்லியாகவே வந்து எல்லாமே வந்து கொண்டு போனாங்க. இப்போ போகிற வரைக்குமே வந்து அப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் ரைடுக்குமே வந்து எங்கள் எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து வரோம். என் பேர் வந்து அருண், நான் சென்னையிலேருந்து வரேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த குரூப் ரைடு இவ்வளோ பேர் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணது. நான் வந்து பார்த்திங்கன்னா சோலோவாக போயிருக்கேன் சில இடத்துக்கு, ஆனால் இவ்வளோ பெரிய குரூப்போட வந்தது 47 பேர் மொத்தம் வந்திருக்காங்க. இன்னும் என்னென்னா இவங்க ஆர்கனைஸ் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஈவனாக போகணும், எல்லாருக்கும் சேஃப்டியும் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் ரைக்கு வந்து கண்டிப்பாக நான் வருவேன், சொல்கிறேன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரைடு வந்து கண்டிப்பாக வருவேன். வேறு என்ன சொல்கிறது, பெஸ்ட்டாக இருந்துச்சு உங்கள் சர்வீஸ்லாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்களும் ஜாலியாக தான் ப்ரோ இருந்தாங்க. எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் லைக் ட்ரீட் பண்ணாங்க. எல்லாம் எனக்கு வந்து வெளியாள் மாதிரியே தெரில எல்லாருமே. இப்போ நான் நிறைய பேர் பார்த்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இல்லை, எல்லாருமே எனக்கு புது ஆள் தான், எல்லாருமே புதுமுகம் தான், ஆனால் எல்லாருமே நல்லா ஜாலியாக இருந்தாங்க. ஹாய் ப்ரோ, ஐ எம் ஜெகத் ரட்சகன் என்னுடைய பேர். நான் பெரம்பூர் திருவிகா நகர்லேருந்து வரேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டீம் ரைடாக வர்றது. இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். புது விதமான அனுபவம், புது நபர்களை மீட் பண்ணது. அண்டு ஸ்டே பார்த்திங்கன்னா குறைய சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இந்த ஆஃப்லைன் அந்த ஜீப் சஃபாரி போகணும் ஆஃப் ரோடு, அது அல்டிமேட்டாக இருந்தது நைட்டு போனது. ப்ளஸ் இந்த யானை பார்க்க போனது. இது டீமே ஒரு வைபான டீமு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஒரு ஜாலி, எல்லாருமே ஒரு ஹாப்பியான இதுவாக இருக்காங்க. சூப்பர். ஃபுட்டுலாம் குறை கிடையாது, அருமையாக இருந்துச்சு. ப்ளஸ் தேங்க்ஸ் ஃபார் மணி அண்டு அருண், ரவி ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி அடுத்த ஒரு மீட் போடுங்க. 3 மந்த்லி 3 மாதம் ஒரு முறை போட்டிங்கன்னா போதும், அருமையாக எல்லாருமே ஜாயின் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது டீமு, நல்லா இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ மிஸ்டர் சிவமணி சார். எல்லாம் நல்லா இருக்குது. இதுதான் டீமில் இருந்து எல்லாமே, ஃபுட்டில் இருந்து அனைத்துமே அருமையாக இருக்குது, எந்த குறையும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் மிஸ் ஆனாலும் அவங்கள வெயிட் பண்ணி கூப்பிட்டு வரீங்க பார்த்தியா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அதை நெகட்டிவாக கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு என்னென்னா, நம்ம நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்கள விட்டுட்டு போகக்கூடாதுன்னு கரெக்டாக அந்த கூப்பிட்டுட்டு வரீங்க, அதுதான் பக்கா. அந்த டீமு எல்லாம் பக்காவாக இருக்குது. வெரி குட், தேங்க்யூ.
காரோட மிரர் தாப்பா இங்க விழுந்துட்டு கீழே அது எடுத்து கீழே உங்களுக்கு நேராக பார்த்தவன் அதான் எப்படி அவன் பார்த்தான் கேப் கொடுக்கலாம் டென்ஷன் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் ஏறுறேன்